அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சிறுவினாக்கள் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற கான்செப்ட் தான் இந்த காசிங் மிஸ்கேரேஜ். காசிங் பை டெத்து பார்த்தீங்க, காசிங் பை நெக்லிஜென்ஸ் பார்த்துட்டீங்க, காசிங் பை மிஸ்கேரேஜ் அப்படின்னா என்னென்னா கருச்சிதைவு ஏற்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணினா நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். செக்ஷன் 88லேருந்து 89 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் காசிங் மிஸ்கேரேஜ், கருச்சிதைவு ஏற்படுவது என்றால் என்ன அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு 3 லைனை படிக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும். பெண்ணின் அனுமதி இன்றி, ஒரு பெண்ணுடைய அனுமதி இன்றி கருச்சிதைவு ஏற்படுத்துவதை பிரிவு 89 குற்றமாக பார்க்கிறது அல்லது கருதுகிறது. அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது, ஏமாற்றி இந்த மாதிரியான வேலையை பண்ணிடக்கூடாது. நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்மளுக்கு திரைப்படங்கள் வாயிலாகவே நம்மளுக்கு ஆன்சர்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். இது கடுமையான தண்டனைகளுடன் கூடிய ஒரு மிகவும் கடுமையான குற்றமாகும். இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்ததுன்னா நீங்கள் மிக எளிமையாக ஹேண்டில் பண்ணிடலாம். செக்ஷன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். 88 and 89. அதே போல் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெண்ணின் சம்மதத்துடன், இந்த இடத்துல அனுமதி இன்றின்னு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனுமதி இருக்குது. ஒரு பெண்ணின் சம்மதத்துடன் அல்லது அவரது உயிரை காப்பாற்றுவதற்கான நல்லெண்ணத்துடன் கருச்சிதைவு ஏற்படுத்தப்பட்டால் அது குற்றம் அல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லியாச்சு. ஸோ 2 ஸ்டாண்ட் இருக்குது. 2த்தையும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக அற்புதமாக எழுதிடுறீங்க, செக்ஷன்ஸை எழுதிடுறீங்க. அதன் பிறகு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கு. செக்ஷன் 88 என்ன சொல்லுதுன்னா கருவை சிதைத்து விடல் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பேசுது. செக்ஷன் 89 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுதுன்னா பெண்ணின் இசைவின்றி கருவினை கலைத்தல். செக்ஷன் 90 என்ன சொல்லுதுன்னா பெண்ணின் இசைவின்றி கருவை கலைக்கும் போது மரணம் ஏற்பட்டால் அதற்குண்டான தண்டனைகளை கூறுவது. ஸோ இந்த மாதிரி 3 கான்செப்ட், 3மே கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா தான் சொல்லுது. ஜஸ்ட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மட்டும்தான். இந்த கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் அருமையாக இந்த டாபிக் என்னன்றது புரிய வரும். இவர் என்ன தவறு செஞ்சிருக்காருன்றது தெரிய வரும். டாக்டர் ஜாக்கப் ஜார்ஜ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1994 நடந்த ஒரு வழக்கு. இவர் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கருவை சுமந்து கொண்டு ஒரு பெண்ணு வராங்க. அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு செஞ்சிடுறாரு. அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் யாரோ ஒருத்தர் அவருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க போல், இல்லை யாரோ அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க போல், அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் கருவை கலைத்து விட்டார். அதன் காரணமாக அந்த பெண் பார்த்திங்கன்னா உயிரிழந்துடுறாங்க, இறந்து விடுகிறார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா இவர் மீது வழக்கு பதியப்படுகிறது. யாரை கேட்டு நீ பண்ண, இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த பேசிஸில் இவர் மீது வழக்கு பதியப்படுகிறது. ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் பிரகாரம் இவர் கருவை கலைத்தாரா அல்லது சட்டப்படி அனுமதி இல்லாமல் இவர் கருவை கலைத்தாரா அப்படின்ற மாதிரி 2 ஆங்கிளில் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் அகைன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971 பின்பற்றப்படவில்லை என்றால், இதில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும் போல, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பின்பற்றப்படவில்லை என்றால் அந்த மருத்துவர் செக்ஷன் 302 அதாவது 312 ஐபிசியில் பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 18 பிரகாரம் தண்டனை கூறிய நபர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கருக்கலைப்பின் போது மரணம் அடைந்து விட்டதால் செக்ஷன் 314 ஐபிசியின் கீழ், அதாவது செக்ஷன் 90 இன் கீழ் பிஎன்எஸ்ல அவர் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார், அவர் கொலை குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க இந்த கேஸில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு இரட்டை தண்டனை வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் 88க்கு வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் 90க்கு வருதுன்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மிகவும் எளிமையான டாபிக் தான், அழகாக எழுதிருவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.